Hi guys and friends, வணக்கம் and welcome back to my channel VVX. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சன் அசசரிஸில் இருந்து நம்ம ஹோம்மேட் 3 கிராஃப்டிங்ஸ் டெக்கரேட்டிவ் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் கப் மாதிரி தான் எடுத்துக்கோங்க, யூஸ் அண்ட் த்ரோ. ஸோ அதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் வந்து அவைலபிளாக இருக்கோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர், அந்த வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ நம்ம ஹாஃப் பால் பீட்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உடச்ச கடலைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊர் சைடில் வந்து பொட்டுக்கடலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்குனால அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் கிச்சனில் கம்பல்சரி வந்து இருக்கும். ஸோ இதை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேர்ல் கலர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட பேர்ல் கலர் இருந்தால் கம்பல்சரி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஒயிட் கலருமே வந்து நல்லா இருந்துச்சு, பார்த்துப்பீங்க எவ்வளோ கரெக்டான ஷேஃபில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ வந்து அப்படியே இதை வந்து திருப்பி வந்து கொட்டிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து காயறதுக்கு கரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் வந்து டைமிங் எடுத்துக்கிச்சு நான் பண்ண எல்லா கிராஃப்ட்ஸுமே. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு காய்ஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்லேயே வந்து எடுத்து பாருங்கள் ஒட்டுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாதி வந்து காஞ்சிடுச்சு. நம்ம இப்போயே வந்து தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃபேனில் போய் காய வைக்கிற டைமில் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக எடுத்து அப்படியே அடுக்கிட்டேன். சும்மா அப்படியே நம்ம பிரித்து அப்படியே எடுத்து அடுக்கிட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு வந்து காஞ்சிடுச்சு. என் கையில் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் காய வச்சு அடிக்காச்சு. இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கார்னரில் அப்படியே டாட்டாக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு இதில் வந்து லைட்டாக வந்து ஒட்டாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்புறமா ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சீலர் பேக்கில் இப்படி வந்து உள்ளே வந்து போட்டுக்கிறேன். இந்த சீலர் பேக் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதோட இப்போ வந்து டபுள் சைட் டேப் போட்டு இந்த பேர்ல் பீட்ஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். பிகாஸ் நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் இதை வந்து பண்ண போகிறேன். ஸோ பிகாஸ் ஏற்கனவே 2 கலர்ஸில் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒயிட் கலரில் வந்து இப்போ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து யங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதோட பிக்சர் நான் கார்னரில் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் மிக்ஸ் பண்ண கலர்ஸோட. ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே அதே கார்ட்போர்டில் திருப்பி வந்து போட்டு நான் காய வச்சுக்கிறேன். இது காய வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக இதை வந்து செப்பரேட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜவ்வரிசிலேருந்து அது சூப்பராக வந்து வரும். இதுக்கு நீங்கள் இதாக யூஸ் பண்ணும் அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்க ஃபிஷ் ஃபுட்டு இருக்கும், உங்கள் வீட்டில் அக்வாரியம் இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷோட ஃபுட்டு இருக்கும். ஸோ அதை எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரியே ரவுண்டாக தான் இருக்கும், குட்டியாக. ஸோ இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே ப்ளூ கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரௌன் கலர் சும்மா டெஸ்டிங் பண்ணது, அப்படியே இதையும் அதில் வந்து போட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதை நம்ம எந்த கிராஃப்ட்ஸ்க்கு வேணாலும் உங்களுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பவுலில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிறேன். ஸோ இந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கறனால வந்து டக்குன்னு வந்து விழுக மாட்டேங்குது. ஸோ வேணும்னா அதோட நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதோட மறுபடியும் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாம் பார்த்து ஆட் பண்ணிங்க. பிகாஸ் குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களோட கிராஃப்ட் வந்து வேஸ்ட் ஆகிரும். ஸோ மறுபடியும் இதோட ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு கலர்ஃபுல் ரைஸு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸில் வந்து இந்த கலர்ஃபுல் ரைஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து நிறைய வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அது மேலே வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெயிண்ட்ஸ் வேஸ்ட் ஆகும். இது மாதிரி நான் ஒரு டைம் பண்ணி ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட வந்து உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அரிசி வேஸ்ட் எந்த அரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டாக இல்லைனாலும் அது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து வேஸ்ட்டாக விளாடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அரிசியோட சைஸு தகுந்து அதோட கிராஃப்ட் அதுக்கு அதோட லுக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒவ்வொரு இடத்துல வந்து அது வந்து பேஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ இதை மறுபடியும் வந்து ஒரு பேப்பரில் வந்து கவுத்திக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் கவுத்துலாங்க. ஸோ அது உங்களோட விஷ் தான். நீங்கள் கார்ட்போர்டில் இல்லை பேப்பரில் எதில் வேணாலும் கவுத்தலாம். எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ இதை வந்து நான் பேப்பரில் வந்து இது பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபேனில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து காயும். மற்ற இதுக்கு கூட ஃபேனில் வைக்க தேவையில்ல. இந்த ரைஸ்க்கு நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபேனில் வச்சு தான் ஆகணும். சரி, ஓகே, இது வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சு நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே இதே மாதிரி வந்து ப்ளூ கலரில் வந்து பண்ணி வச்சுருந்தேன் டெஸ்டிங்காக. ஸோ அதோடு இந்த ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பிசு பிசுன்னு ஒட்டுதா இல்லையா அப்படின்ட்டு. ஒட்டலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்ம பண்ண 3ஐயும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த 3ம் நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணால் 3மே கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.